இருக்குது. கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷத்துல எத்தனை நாள் கனவு கண்டு இருப்பேன், ஏசி வாங்கணும் ஏசி வாங்கணும். அவ்வளோ வேலை செய்வேன், செஞ்சுட்டு வந்து அப்பா அடன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேன் காத்து கூட நல்லா அடிக்காது. ஏசி வாங்கணும் ஏசி வாங்கணும் சொல்லிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் வாங்க முடியாமலேயோ போயிடுமோன்னு நினைச்சேன். எப்படியோ அத்தைக்கிட்ட இருந்து அவங்க உங்ககிட்ட பொறுப்பு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம காசை வச்சு நம்ம பொருள் வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுவும் அந்த ஃபேன் காற்று மட்டும் என்ன எல்லா நேரமும் வரும், ஒரு நேரம் ரிப்பேர் ஆகிடும், ஒரு நேரம் ஸ்லோவாக ஓடும். எப்பா நிம்மதியாக தூங்க கூட முடியாது. இப்போதான் நல்லா ஜாலியாக இருக்குது ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் தான். இன்னும் கூட பார்த்தா இப்போ நடக்கிறது கனவா நனவா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. என்ன தெரியுமா சந்தோஷமா இருக்குது. அப்பா நம்ம புருஷன் சம்பாதிக்கிற காசை வச்சு நமக்கு வேண்டிய எல்லா செலவையும் பண்ணிக்கிறது என்ன ஒரு சந்தோஷமா இருக்குது. அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லா பொருளையும் பர்னிச்சர் கடையிலேருந்து வாங்கிட்டு வேண்டியதான். ஓஹோ, ஏசி வாங்கிட்டாங்களா அண்ணி? அடடே குழந்தையாரே, வாங்க வாங்க. என்ன கையில ஸ்வீட்டு? இன்னைக்கு ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமையே இல்லையே, என்ன குழந்தைனாரே இன்னைக்கு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? ஐயோ, எனக்கு பிடிச்ச லட்டு வேற வச்சிருக்கீங்க. அண்ணி அது இருக்கட்டும் அண்ணி, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். என்ன ஏசிலாம் வாங்கியிருக்கீங்க சொல்லவே இல்லை. 2 வாரம் வீட்டு பக்கம் வரல, அதுக்குள்ளே பொருள்லாம் வாங்க அளவுக்கு மாறிட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு ஏசி, எப்படி வாங்கினீங்க? குழந்தைனாரே எப்படி வாங்கணுன்றதா முக்கியம், வாங்கிட்டோமா அதை பாரு என்ன ஜில்லுன்னு காத்து வருதா. வருது வருது அண்ணி. ஆமா குழந்தைனாரே, முன்ன அத்தை தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற காசை எடுத்துன்னு போயிட்டு அத்தைகிட்ட கொடுத்துருவாங்க. அத்தை அது எது எந்தெந்த செலவு செய்யணுமோ அதுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பாங்க. ஏசி வாங்கணும் சொன்னா எனக்கு கண்ணா அப்படின்னா ஏசி வாங்கல தவிர ஏசியை வாங்கி தர போறாங்க, வாங்கியே தர போறது கிடையாது. அதான் இப்ப எங்ககிட்டே எல்லா காசும் வருதுல, அதான் வாங்கிட்டோம். இதுல என்ன தப்பு? தப்பு இல்லை அண்ணி, தப்பு இல்லை. ஆனால் செலவை பார்த்து செலவு பண்ணணும், அதையும் பார்த்துக்குங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் குழந்தைனாரே. சரி, நீ என்ன எது கையில் ஸ்வீட் எடுத்துன்னு வந்திருக்க, இன்னைக்கு எதுக்கு வந்திருக்க அதை முதல்ல சொல்லு. அண்ணி அதுவா, ரம்யா கன்சீவாக இருக்கா, அதான் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. ஓஹோ, கன்சீவ் ஆயிட்டாளா ரம்யா? உன்கிட்ட சொன்னா எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லையே. நேற்று என்கிட்டலாம் பேசுனா ஒரு இதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே. புருஷன்கிட்ட தான் முதல்ல சொல்லணுன்ட்டு சொல்கிறா போல. வந்த புதுசில் ஒன்றும் தெரியாமல் இருந்தா, இப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா. எந்தெந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும், அது எப்போ சொல்லணும், எல்லாத்தையும் கற்று கொஞ்சம் கை தேர்ந்துட்டா. ஏன் நீ அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கணும் தானே. நான் தப்புன்னு சொன்னனா நீனை ஏன் பக்கம் திருப்பி விடுற? ஐயோ அண்ணி, நான் ஒன்றும் சொல்லலை. சரி ஸ்வீட்டை எடுத்துக்கங்க முதல்ல. அப்புறம் என்னப்பா, இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு வாரிசு வரப்போதா? ஆண் வாரிசு. நடத்து நடத்து. ஐயோ அண்ணி, நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. ஆனோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஏதோ உனக்கு ஒரு குழந்தை, அவ்வளோதான். அது நல்லபடியாக நம்ம வளர்க்க போகிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா சொத்து ஆள்றது அதை ஆள்றது, சொத்துலாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நீ என்ன குழந்தாரே இது பெரிய தியாகி மாதிரி பேசுற? சரி, இப்ப அப்படித்தான் பேச தோணும். அடுத்து குழந்தைலாம் பெற்றதுக்கு அப்புறம் குடும்பஸ்தனா அவள அப்ப தெரியும் பணத்தோட அருமையும், காசு எப்படி எப்படிலாம் சேர்க்கணும், என்னென்ன பண்ணணுன்ட்டு அப்ப தோணும் பாரு. அப்ப சொத்து பணம் எல்லாம் முக்கியம் அப்படின்னு அப்ப தோணும். இப்ப தோணாதுப்பா, இப்ப தோணாது. ஏன்னா இப்ப செலவு கம்மி தானே, அப்படிதான் தோணும். சரிங்க அண்ணி, அப்போ பார்த்துப்போம். சரி, நான் மற்றவங்களுக்கு போய்ட்டு ஸ்வீட் கொடுக்கணும். உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு சொல்லியிருக்கேன். அண்ணா இல்லை, அண்ணா எங்கே போயிருக்காப்ல? சரி கொல்லிக்கு வேலையாக போயிருப்பாரு. சரி நான் அப்புறம் வந்தோடனே கொடுக்குறேன், மற்றவங்களாம் போய் கொடுக்குறேன். நீ சரிப்பா சரிப்பா போய் கொடுப்போம். என்ன அண்ணி இப்படி மாறிட்டாங்க? முதல்லலாம் நல்லா தானே இருந்தாங்க. எல்லாருக்கும் பாசம் காட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது நல்ல விஷயம் சொல்கிறதாட்டும் நல்லபடியாக தானே பேசுவாங்க, நல்ல அறிவுரை கொடுப்பாங்க. இப்பயும் அப்படி மாறிட்டாங்க. ஒருவேளை பணம் கையில் வந்ததுனால வேறு மாதிரி மாறிட்டாங்களோ? இவங்க பேசுகிற விதம் எதுவுமே சரியில்லை. ஓ, இதனால தான் அந்த காலத்தில் பணம் 10 செய்யும் சொல்லியிருக்காங்க போல்.
பணம் யார் யாரை எப்படி எப்படிலாம் மாற்றுறது பற்றியா? இது என்ன இப்ப பெரிய நல்லவ மாதிரி பேசுறான்? முன்னெல்லாம் எப்படி பேசுவான், இப்பெல்லாம் அப்படியே சொத்துலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, பணம்லாம் ஒரு விஷயம் கிடையாது, பார்த்து செலவு பண்ணுங்க என்னென்னமோ அறிவுரை கொடுக்குறான் நம்மளுக்கு. பார்ப்போம் இவனுக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம். இந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் துணி துவைக்கிற வேலையே ஈஸியா ஆயிடுச்சு. சே, இந்த வெய்ய நேரத்துல அங்க போய் உட்காந்து துணி துவைக்கிறதும் அப்புறம் அதை காய வைக்கிறதும் பெரும்பாடா இருந்தது. இந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் ஈஸியா அதுல போட்டு தண்ணி ஊற்றி பவுடரை போட்டதுக்கு அப்புறம் அதுவா துவைச்சு விட்டுருது. அப்ப அப்படியே உள்ளாரே கொஞ்சம் காஞ்சிருது, நமக்கு காய வைக்கிற வேலையும் மிச்சமாச்சு. அப்பா, நம்ம வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற காசு நம்ம கையில இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வாங்கி சந்தோஷமா அனுபவிக்க முடியுது, இல்லைன்னா வாங்கியிருக்க முடியுமா? என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கலாம். இன்னும் காசுலயே சொன்னாங்க, அதெல்லாம் விட்டு இந்த மனுஷன் இதை வாங்கிட்டாரு. சே, அது இன்னும் கொஞ்சம் சூப்பரா நல்லா துணி துவைக்கும், இதை விட அது வாங்கியிருக்கலாம். சரி பரவாயில்ல. ஐயோ, இது என்ன இது வாஷிங் மிஷினு? நம்ம வீட்டில் இத்தனை வருஷமா பார்க்காத ஒரு பொருள் இருக்கே. ஓ, இதை இவங்க வாங்கியிருக்காங்களோ? வாங்கியிருப்பாங்க. அதான் காசெல்லாம் அவங்கவுங்க கையிலே போகிறதுனால எல்லாம் தாம் தூம்னு செலவு பண்ணுறாங்க போல. பண்ணட்டும். இந்த மாதிரி செலவு செய்கிறதுக்காக தான் சண்டை போட்டு அம்மா கிட்டேருந்து பொறுப்பு வாங்கினாங்க போல. நான் கூட ஏதோ ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க போல, ஏதாவது முக்கியமான பொருள் கூட வாங்குறது காசு கேட்கறதுக்காக தான் இது மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு கதையை வேணுமே வளர்த்தி இப்போ அந்த பொறுப்புலேருந்து அம்மாவை தூக்கி விட்டு இப்போ இவங்க காசை கையில் வாங்கி இந்த மாதிரி பொருளாக வாங்குறாங்க. வாங்கட்டும். அண்ணி, என்ன நீ வாஷிங் மிஷினை முறைக்க பார்க்குறீங்க? சரவணா, வா. என்னடா இது கையில ஸ்வீட் வச்சிருக்க? அதுவா நீ, ஒரு சந்தோஷமான விஷயம், அதுக்காக தான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ரம்யா கன்சீவாக இருக்கா. ஓ, குழந்தைனாரே, கங்க்ராச்சுலேஷன். அப்பாவா போறியா? நடக்கட்டும். ஆமா, நீ இந்தாங்க லட்டு எடுத்துக்கங்க. ஏன் குழந்தைனாரே, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஜிலேபி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன்ல. எனக்கு லட்டை விட ஜிலேபி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அன்னைக்காக அப்புறமா திரும்ப 1/4 கிலோ ஜிலேபி வாங்கிக்கிடு. ஜிலேபி அண்ணி வாங்கி தரேன். அப்புறம் என்ன வாஷிங் மிஷினு ஏது நீங்கள் வாங்கினீங்களா? ஆமாம் குழந்தைனாரே, நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். யார் சொன்ன உனக்கு? கரெக்டாக சொல்கிற? இல்லைல்ல, பெரிய அண்ணி ரூம்குள்ளார ஏசியை வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டால் அவங்க வாங்கியிருக்காண்டாங்க. நீங்கள் இந்த வாஷிங் மிஷினை பார்த்துட்டே இருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் வாங்கியிருப்பீங்கன்னு நினச்சேன். அவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க போலான்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் வாஷிங் மிஷின். நல்லா இருக்கா? பின்ன எத்தனை நாளைக்கு தான் கையிலே துணி துவைக்கிறது? டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து போச்சு, இன்னுமா கையில் துணி துவைக்கிறது? அது சரிதான் நீ, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு தான், அதுக்காக நம்ம எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்க முடியாதுல்ல. எது அத்தியாவசியம் எது அத்தியாவசியம் இல்லாது அப்படின்னு பார்த்தா நம்ம வாங்க முடியும். அட, நீ என்ன குழந்தாரு, இந்த வாஷிங் மிஷின் வாங்கினது ஒன்று தேவையில்லாத செலவு சொல்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, நான் அப்படி சொல்ல, நீ பொதுவாக சொன்னேன். நிறையா பொருளாக வந்திருக்குல்ல டெக்னாலஜி மூலிமா, அது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்க முடியாதுல்ல, அதனால சொன்னேன் நான். இதை குறிப்பிட்டு நான் சொல்லலை நீ. அப்படி சொல்றியா? அப்ப இது அத்தியாவசியமானதானே? அண்ணி, அத்தியாவசியம்ன்றது அவங்களோட தேவையை பொறுத்தது. குழந்தனாரே, நீங்க பேசுற விதமே சரியில்லை, நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. சரி, ரம்யா மட்டும் எப்படி துணி துவைக்கிறா? அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்த வாஷிங் மிஷின்ல தானே துணி துவைக்கிறா. அப்ப அது சரி, நாங்க வாங்கி யூஸ் பண்றது தப்பா? அண்ணி, நான் வாதாட விரும்பல. நீங்க வாஷிங் மிஷின் வாங்கினா அது உங்களோட தேவைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க, அதுல யாரும் குறுக்கிட முடியாது, வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, நான் மற்றவங்கிட்டையும் போயிட்டு ஸ்வீட் கொடுத்து விஷயத்தை சொல்லணும், நான் போய் சொல்றேன். சரிப்பா, நீ போய் சொல்லு போ. என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இவ என்னவ ரொம்ப ஓவரா பேசா?
இந்த ரம்யா மட்டும் வாஷிங் மிஷினில் துணி துவைப்பாலாம், அது சரியா? வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற தப்பு இல்லையா? ஆனால் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறது தப்பா? என்னென்ன பேசுகிறான் பாரு. மற்றவங்க தான் நான் பண்ணுறது பேசுறது எல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இவனும் ஆரம்பிச்சிட்டானா? இருக்கட்டும் இருக்கட்டும், பார்க்குறேன் இவன் என்னென்ன செலவு பண்ணுறான், எப்படி குடும்பத்தை நடத்துகிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன். இங்கே தானே இருக்க போகிறேன், பார்க்குறேன். பாட்டி பாட்டி. என்னம்மா என்னம்மா கலைவாணி, வேணுமா? அதை உதவி வேணுமா? பாட்டி ஒன்றும் இல்லை, பசிக்குது, சாப்பாடு வேற எதுவுமே இல்லை. அதான் ஏதாவது எங்கேயா பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரீங்களா பாட்டி? அட என்னம்மா சொல்ற, சாப்பாடு இல்லை? ஏன் ராணி செஞ்சு வச்சிருப்பாளே, செஞ்சு வச்சுட்டானே வேலைக்கு போவா, எதுவும் செய்யல. ஐயோ என்னவா நீ வேற பசிக்குதுன்ற, இங்கே எங்கே போய் நான் வாங்குறது? எல்லாம் தூரமாக போகணுமே, சாப்பாடு வேணும்னா. இல்லை பாட்டி, அத்தை காலையில் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், நான் சீக்கிரமாக வந்துடுறேன், வந்து சமையல் செய்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லை பாட்டி. அவங்க எப்போ வந்ததுக்கப்புறம் சமைக்கிறது, எனக்கு பசிக்குது, அதான். சரி இருமா, நீ கொஞ்ச நேரம் உட்காந்துரு, சாப்பாடுலாம் போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வர முடியாது. நான் அந்த பொண்ணு இருக்குதுல சந்தியா, அதை செய்ய சொல்கிறேன். நான் ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கும், சாப்பிடலாம் இரு. பாட்டி அவங்களா? அவங்க இது வரைக்கும் எதுவுமே சமைக்கவே இல்லையே, சமைப்பாங்களா அவங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்களா? அவங்க ஒழுங்காகவே என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, மூஞ்ச திருப்பிட்டு போவாங்க. நீங்கள் போய் எனக்காக செய்ய சொன்னால் செய்வாங்களா? அட என்னம்மா இதெல்லாம் ஒரு கதையா? அந்த பொண்ணு இவ்வளோ நாள் சமைக்க சொல்ல செய்யல, மற்றபடி வேலைலாம் செய்யும். இரு நான் போயிட்டு சமையல் செய்ய சொல்கிறேன், செஞ்சு தரேன், சாப்பிடலாம் இரு. என்ன புள்ளதாச்சி பொண்ணா இருக்கிற, உனக்கு கூட சமைச்சா தரமாட்டாவ. நீ கொஞ்ச நேரம் இரு, நான் போயிட்டு ஆகிட சொல்கிறேன். அவர் ரொம்ப பாவம். சரி நமக்காக போயிட்டு உழைக்கிறாரு, ஆனால் பாரு போட்டுக்கிறதுக்கு சட்டை கூட எதுவும் கிடையாது, வெறும் டிஷர்ட்டாக வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் எந்த சட்டை போடுவார் ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு இவர்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. சரி காசு சம்பாரிச்சு வந்து கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவருக்காக ஏதாவது ஒரு 2-3 சட்டை வாங்கி கொடுப்போம். அவர் சம்பாரிச்சுனா காசில் வாங்கி கொடுக்க முடியலனாலும் நம்ம வச்சுக்கிற 1 லட்சத்துலேருந்து கொஞ்சம் செலவு பண்ணியாவது வாங்கி கொடுப்போம். ஆனால் அது செலவு பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், ஏதாவது அவசரத்துக்கு உதவுன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லைன்னா எப்படி வாங்கி தருவோம். மாடியே மாடி சந்தியா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. என்ன மாடி சந்தியா? ஒண்ணுமில்ல, தான் அந்த பொண்ணு கலைவாணி இருக்கிறாள, பாவம் வயிற்றுக்கு பசிக்குதான், சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்கல ராணி. அதான் நீ ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாள்ல, அதான் சமையல் செய்யறியான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன். பாட்டி சமையலா? ஐயோ எனக்கு எந்த சாப்பாடு செய்ய தெரியாதே. நான் எங்கள் வீட்லேயே சமையல் செஞ்சதே கிடையாது. நான் செஞ்சு நான் என்னத்தை செய்யறது? செஞ்சா அவங்க சாப்பிடணுமே. என்னது சமையல் செய்ய தெரியாதா? என்னம்மா சமையல் செய்ய தெரியாதுன்ற? அப்புறம் எப்படி தாங்கலாம் வேலை செய்யறது? அப்புறம் எப்படி ராணியே காலம் ஃபுல்லாக வேலை செய்யறதா? நீ தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற, அப்போ நீ தானே செய்யணும். சமையல் செய்து இவ்வளோ நாளாக நீ எல்லாம் செய்ய தெரியும், இருந்தாலும் ஏதோ ஓடி வந்துட்டேன். சரி குடும்பத்தை நினச்சி கஷ்டமா இருக்கிற போகிற வரன்ட்டு நாங்களும் எந்த வேலையும் விடல. அதுக்குன்னு சமையல் செய்ய தெரியாதுன்னா எப்படிமா? உங்க வீட்டில் வளர்த்த அச்சனை இதானா? அதனால தான் ஓடி வந்துட்ட போல. பாட்டி இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அதுக்கு போய் இப்படிலாம் பேசுறீங்க? என்னம்மா ஒரு சோறு கூட ஆகதே இல்லைன்ற? கேள்விப்பட்டேன் நீ ஓடி வந்தது காரணம் என்னன்னு. என் பேரன் சத்தி பணக்காரன் சொல்லிட்டு தான் நீ ஓடி வந்தியாமே. அப்புறம் இல்லைன்னு சொன்னானா, அப்புறமா தான் இங்கே சரின்ட்டு உள்ளே வந்தியா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அப்போ சொகுசா இருக்கலாம் தான் வந்திருக்கிற, ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு மகாராணி போல இருக்கலாம்னு நினச்சிருக்க தானே? நல்லா கணக்கு போட்டு வந்துக்கிறம்மா. இந்த மாதிரி எண்ணத்தோட எந்த வேலையும் செய்யாமல் இருக்கலாம்னு நினைக்காதங்க சரியா? நீ எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும், சும்மா எதுவும் தெரியாது அது தெரியாதுன்னு. பாட்டி வேலை செய்ய சொல்றீங்களா? செய்கிறேன். அதை விட்டுவிட்டு எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் பேசாதீங்க இனிமேட்டு. நான்லாம் அதை கடந்து வந்துட்டு நான் அந்த குடும்பத்தில் வாழ தொடங்கி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப அதை பற்றி இழுத்துட்டு வர்றீங்க. நீ வாழ தொடங்கிட்டியா? நீ வாழ தொடங்கின மாதிரி ஒன்றும் தெரியலையே. ரூமில் அர்த்தம் உட்காந்து இருக்கிற, அப்புறம்
வெளியே வந்தா காத்தோட்டமா எங்கேயோ உட்காந்துருக்க அவ்வளோதான். வாழ தொடங்குதுன்னா என்ன பெட்ரூம்குள்ளார நடக்கிறதான் வாழ தொடங்குறத. இந்த குடும்பத்து கூட எல்லாரையும் கூட பேசணும் போகணும், எல்லாரும் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும், மாமியாருக்கு உதவியா இருக்கணும். வயசானவனா இருக்கிறேன், எனக்கு இந்தானு ஏதாவது ஒன்று தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பியா, சாப்பாடு கொடுத்துருப்பியா, இல்லை புள்ளத்தாச்சி பொண்ணு இருக்கிற அவரை ஏதாவது கவனிச்சிருப்பியா? இதெல்லாம் செய்யறதாவா மருமவளுக்கு அழகு? அரை உள்ளாரே இருக்கிறதுக்கு பேர் தான் மருமவன் நினைச்சுன்னு இருக்கிறியா நீ? போதும் போதும் பாட்டி, நீங்க பேசுனதுலாம் போதும். நானும் பொறுமையா இருக்கிற பெரியவங்களாச்சும் மரியாதை கொடுக்கணும். நீங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க. சமையல் தானே செய்யணும், நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? ஏய், என்னமா பேசுற நீ? யாரை பார்த்து சீன்ற? என்ன பேச்சு பேசுற? என் மருமக ராணி கூட இந்த அளவுக்கு பேசுறது கிடையாது. நீ நானா இன்னைக்கு வந்தவ இப்படி பேசுற? இங்க பாருங்க, அடுத்தவங்க எப்படி நடந்துக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி நீங்களும் மற்றவங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டாதான் அவங்களும் நல்லபடியா நடந்துப்பாங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்னது? எனக்கே பாடம் எடுக்கிறிய நீ? அந்த அளவுக்கு வந்து போச்சு. உன்னை எந்த வேலையும் வாங்காம சொகுசா உள்ளாரி உட்கார வச்சதுக்கு நீ தேவைதான். வரட்டும், என் பேர் சக்தி வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ, நான் பொறுமையாக தான் பேசணும்னு நினச்சேன், டக்குனு கோவம் வந்துருச்சு. ஸோ இது ஒரு பஞ்சாயத்து ஆகுமா? இவ்வளோ நாள் நான் மண்ணு அமைதியாக இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்களா தேவையில்லாமல் வந்து பேச போய் எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்க முடியாமல் பேசிட்டேன் வேற. ஸோ சரி, சக்தி வரட்டும், பேசிக்கலாம்.